ராமசாமி இங்க கல்வி நிதி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள்ல இதற்கு முன்னதாக நிறைவேற்றப்பட்டது கேட்கப்பட்ட கோரிக்கைகள் தீர்மானங்கள் தான் அப்படின்னாலும் அதை ரீவிசிட் பண்ண வேண்டிய மறு மதிப்பீடு செய்ய வேண்டிய ஆய்வு செய்ய வேண்டிய எதிர்வரும் காலத்தில் மாநிலங்களுக்கான உரிமையை இன்னும் கூடுதலாக கேட்டு பெற வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே இப்போது மாநில சுயாட்சி குறித்து பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது அப்படிங்கிறார் முதலமைச்சர். இல்ல, முதலமைச்சர் என்ன ஆதாரங்களின் அடிப்படையில் அவ்வாறு பேசுகிறார் அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதற்கு நான் தரவுகள் சிலதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்த காலத்தில் அது இல்லாம போன 11 ஆண்டுகளில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் எவ்வளவு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ப்ரமோட் ஆயிருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 14th ஃபைனான்ஸ் கமிஷன் 32%ல இருந்து 42% ஃபைனான்ஸ் அலோகேஷன் அதிகரிக்கிறது மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில். நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் போய் நிதி ஆயோக் அதுல ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷன், ஸ்டேட்டோட கன்சிடரேஷன். அதற்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் அது வரைக்கும் வருவாய்த்துறை அது எல்லாத்துலயுமே மாநிலங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்காது. இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல மாநிலங்களோட பார்ட்டிசிபேஷன், அனைத்து மாநிலங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அனைத்து டெசிஷனுமே கிட்டத்தட்ட யுனானிமஸ் தான், ஒரே ஒரு டெசிஷனை தவிர. அதுலயும் ஒரே ஒரு வாக்கு மட்டும் தான் எதிர்வாக்கா இருக்குது. அதுக்கப்புறம் இதை தாண்டி அவங்க ஃபண்டிங் அலோகேஷன், பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை கோஆபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அவர்கள் 18 ஆண்டு ஆட்சி காலத்தில் இருந்த போதும் ஆட்சி காலத்தில் இல்லாத போதும் தமிழகத்தோட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்த போது எத்தனை கோஆபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டேட்ல நாடு முழுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பர்டிகுலரா தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இல்லாம ரீஜனல் ஜோனல் கோஆபரேட்டிவ் யூனிட்ஸ், இப்ப நார்த் ஈஸ்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அந்த நேடா, அந்த மாதிரி அந்த ஜோனல் கோஆபரேஷன்ஸ் இதெல்லாம் எத்தனை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுக்கான பவர் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தேவை இருக்கிறது. இதற்கு அடுத்தது இது ஜெனரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் நடக்குது, இல்ல வெளிநாடு அரசுகள் நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஒரு மீட்டிங்க்கு வராங்க அப்படின்னா எப்பவுமே எல்லாமே டெல்லி சென்ட்ரிக்கா இருந்திருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அந்தந்த மாநில முதலமைச்சர்களோட சேர்த்து நடத்திருக்காங்க. அது சைனீஸ் பிரீமியர் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நடந்தது. இங்க அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அவர்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன இருந்தது, அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும். இதை தாண்டி நம்ம சார்க் நாடுகள் அமைப்பு சந்திக்கும் போதே நம்ம எல்லாமே டெல்லி சென்ட்ரிக்கா பார்த்திருக்கோம். ஆனா இந்த வாட்டி G20 பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் G20யோட பார்ட்டிசிபேஷன் வெறும் டெல்லி சென்டர் கிடையாது, நாடு முழுக்க நடந்தது. அந்த நாட்டுல அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற தலைவர்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற அமைப்புகள் இருக்கு. அது இல்லாம அவர்களோட மந்திரிகள் பார்ட்டிசிபேட் பண்ணது இருக்கு. இல்லாட்டி டிஎம்கே யூத் விங்ல இருந்து அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது இருக்கு. காங்கிரஸோட யூத் விங்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணது இருக்கு. இது எல்லாமே நம்ம வெறும் ஒரு நேஷனல் ஈவென்ட் ஒரு ஸ்டேட் நடத்துறது தான் மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்ல வரீங்களா? மன்னிக்கணும், இல்ல, ஒரு நேஷனல் ஈவென்ட் ஒரு ஸ்டேட் நடத்துறது தான் மாநில சுயாட்சி. ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் ஒரு ஸ்டேட் நடத்துறது தான் மாநில சுயாட்சியா? ஒரு ஸ்டேட்ல வச்சு நடத்துறது தான் மாநில சுயாட்சியா? ஃபைனான்ஸ்ல பார்ட்டிசிபேஷன், 42% அலோகேஷன், ஜிஎஸ்டி கவுன்சில்ல பார்ட்டிசிபேஷன், இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தரவுகளாக தெரியலனா மன்னிக்கணும், நான் வேற ஏதாவது தரவு இல்ல கேள்வி அதை விட்டுட்டேனே. அது கேள்வி ஸ்பெசிபிக்கா தான் இருக்கு. புதுசாக தரவுக்கும் சொல்றேன் நான், புதுசாக வேற ஒரு தரவுக்கும் ஒண்ணும் இல்ல. இவங்க இதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை சொல்றாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இதுவரைக்கும் ரீஜனல் இன்டராக்ஷன் அப்படின்னு இருந்ததே கிடையாது. கஸ்தூரி ரங்கன் அவர்களோட கமிட்டி ரீஜனல் இன்டராக்ஷன் ஒவ்வொரு மாநிலங்களோடையும் தனியாக அதற்கான என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பங்கேற்பு இருந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, இதுவரைக்கும் அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம், அவர்களோட அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இதுவரைக்கும் இருந்த முன்னாடி இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது கிடையாது, திமுக கூட்டாட்சி இருந்த காலத்திலும் கிடையாது. பாஜகவின் ஆட்சி காலத்தில் தான் முதல் முறையாக அந்தந்த தாய்மொழிகளுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பிரைமரி எஜுகேஷன் தாய்மொழியில் கற்பிக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இருக்கு. எந்த ஒரு மொழியும் திணிக்க கூடாது அப்படின்ற அவசியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வேற ஏதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எடுத்து காமிக்க சொல்லுங்க. இதற்கு முன்னாடி ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ட், ரீஜனோட கன்சல்டேஷன் இருக்கு அப்படின்றது ஒண்ணும் இல்ல. மத்த ஜேபிசி எடுத்துப்போம். ஜேபிசி ரீஜனலா மொத்தமா சவுத் இந்தியாவை சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. இந்த வாட்டி நம்ம ஜேபிசி இருக்கிறதே நம்ம மீடியேஷன் லாக்காக இருக்கலாம், இல்லாட்டி வக்ஃப் சட்டத்திற்காக இருக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் பங்கெடுத்திருக்காங்க. அங்கங்க இருக்கவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஒண்ணும் இல்ல, பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்த திருத்தங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லங்க,
பார்ட்டிசிபேஷன் வேற. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மன்னிக்கணும், பங்கேற்புல கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். எல்லா கட்டத்திலையும் எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இல்ல. அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் தமிழ்நாடு கேட்டுக்கொண்டது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு வாக்களித்தது எல்லாமே ஃபேவரபிளா அமைஞ்சிருக்கு. அப்ப அது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கிடையாதா? சோ 42% ஃபேவரபிளா இருந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி அவர்கள் ஆட்சி காலத்திலேயே 32% ரெவன்யூ வச்சிருந்தாங்க. ஃபெடரலிசம் அப்படின்னு கேட்டாங்களா? அப்ப அவர்கள் கூட்டாட்சியில் இருந்தபோது கேட்டிருக்க வேண்டியதானே. அவர்களோட சப்போர்ட் இல்லாம யூனியன் கவர்மெண்ட் அன்னைக்கு யூபி ஆட்சியிலே இருந்திருக்க முடியாது. எதற்காக 32% தெளிவா சொல்றாங்களே, கேட்க வேண்டிய தேவை அப்போது எழல அப்படின்னு தெளிவா சொல்றாங்களே. தேவை எழுகிறது, தேவை எழும் பட்சத்துல தானே கேட்க முடியும். ஏன்னா அவர்கள் 32% அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தா போதும், அதனால அவர்களுக்கு தேவை எழவில்லை. மாநிலத்துக்கு 42% வந்தா அது நல்லது அப்படின்னு அவர்கள் கேட்டிருக்கணும். அவர்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை கிடையாது. அன்றைக்கு நான் ஆட்சியில் இருந்தால் போதும் திமுகவின் பார்வை 42% தமிழக மக்களுக்கு கிடைக்கணும், இல்ல இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது அவர்கள் பார்வை கிடையாது. நாட்டில் இருக்கும் அனைவரையுமே சகோதர சகோதரிகள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் கட்சியில் வேற ஒரு மாநிலத்திலிருந்து வர நாய்க்கறி தின்பவர் அப்படின்னுவாங்க. அவர்கள் வேற ஒரு ஊருக்கு வந்தா அவர்கள் சரியானது கிடையாது, அவர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியில் இருந்து அவ்வாறு வார்த்தை பயன்பாடு இருக்கும் போது அது சரி கிடையாது. ஒண்ணும் இல்ல, அண்ணன் கடகராஜ் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, மக்கள் அப்படின்றது, மக்கள் ஆட்சி அப்படின்றது எப்பவுமே ஒரு இமோட்டிவான இஷ்யூ. அந்த மக்களோட வாழ்வாதாரம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அவரோட சாதாரண ஒரு மனிதன், கடைநிலை மனிதன், அவனுக்கு என்ன தேவை அப்படின்றது ஒரு சிந்திப்பு தேவை. அப்படின்னு அந்த சிந்திப்பு தேவை அப்படின்ற போது அது இந்த ஆட்சியில் இருக்கிறது. சுகாதாரம் தேவை, அவர்களுக்கு மருத்துவம் தேவை, அவர்களுக்கு கல்வி தேவை. அது இன்னைக்கு திமுக இல்லை அப்படின்றதா பிரச்சனை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் சார். ராமசாமி மெய்யப்பன் சார் தப்பா சொல்றீங்க. 42% உயர்த்திட்டு ஆக்சுவலா என்ன டெவல்யூஷன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்திருக்குன்னு பாருங்க. இன்னொரு வகையில நீங்க எப்படி பறிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அதுதான் நீங்க உள்ளே பகை வைத்து உதட்டில் உறவாடுகிறீர்கள். இதுக்கு முன்னால 2015-16 வரையிலும் பயிர் பாதுகாப்பு திட்டத்துக்கு 49% கொடுத்துக்கிட்டு இருந்த ஒன்றிய அரசாங்கம், இவர் மோடி என்ன பண்ணாரு அப்படின்னா அதை 25 மாத்திட்டார். சரி, 2016-17 தமிழ்நாட்டினுடைய ஷேர் 566 கோடி. அதே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். இப்போ 2500 கோடி. அதில் மட்டும் எவ்வளவு? கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இழப்பு. காரணம் ஒன்றிய அரசாங்கம் பறிச்சிட்டதுனால. போஸ்ட் எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எவ்வளவு சார்? 75% இருந்து 60% கொடுத்துட்டு அதையும் கிளியர் பண்ணாம வச்சிருக்கீங்க. அதுக்கு பேர் என்னது சார்? இப்படி ஒவ்வொன்றையும். அதே போல நீங்க பினான்ஸ் கமிஷன்ல வச்சிருக்கிறதுல பெரும்பகுதி என்னன்னா டைடு ஃபண்ட்ஸ்னு வச்சிருக்கீங்க. டைடு ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு செலவழிச்சாதான், இப்போ உதாரணமா 100 ரூபாய்க்கு ரோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 75 ரூபா கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா 25 ரூபா நீங்க கொடுத்தா தான் அந்த 75 ரூபாயே வாங்க முடியும். பலது திரும்ப போகுதுன்னு சொல்றாங்களா? அதே போல அதுக்கு முன்னால இருந்த எல்லா பிளெக்சிபிலிட்டியும் எடுத்துட்டீங்க. எப்படி எடுத்துட்டீங்கன்னா, நான் தண்ணிக்குன்னு கொடுத்தா தண்ணிக்குன்னு தான் செலவு பண்ணணும். எங்க ஊர்ல தண்ணி தேவையா ரோடு தேவையா எது முக்கியம்னு மாநில அரசுக்கு தெரியுமா அல்லது அந்த மாவட்டத்துக்கு தெரியுமா? டெல்லியில இருக்கிற ஒருத்தர் தீர்மானிக்க முடியுமா? இதை எங்க இருந்து தீர்மானிப்பீங்க? இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா, நீங்க நான் ஏராளமான விவரங்கள் இருக்கு. நான் இதுக்குள்ள 32 இருந்து 42 கொடுத்த பிறகு மாநிலங்கள் இழந்ததுதான் அதிகம். தமிழ்நாட்டில் 15 வருஷத்துல ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னு ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க. ராமசாமி மெய்யப்பன் அவர்கள் பேசுகிற போது இன்டராக்ஷன் இருந்ததுன்னாங்க. இன்டராக்ஷன்னா என்ன? நானும் நீங்களும் பேசுறோம், நம்ம 2 பேருக்கும் பொதுவான ஒரு இடத்தை கொண்டு வர வேண்டியது இருக்கு. இது சம்பந்தமா நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க. இதுல எது வேல்யூபிளோ அதை எடுத்துக்கிட்டு செய்யறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இன்டராக்ஷன். இன்டராக்ஷன்ங்கிறது நான் உட்கார்ந்து இருக்கிறது, நீங்க பேசுறீங்களா?